எலி அம்மனமா ஓதுன்னு பார்த்தா ஜெயிலுக்குலாம் படுத்து நிறைய செலவாயிடுச்சு போல பிள்ளைக்கு. அதனால செலவுக்கு காசு இல்லைன்னு போடு உன்னை போடுவோம், உன்னை 2 வீடியோ போட்டோம்னா இவன் கொஞ்சம் பயந்துட்டு வருவான், அவன்கிட்ட கொஞ்சம் காசை பறிக்கலாம் அப்படின்ட்டு ஜி ஸ்கொயர் நிறுவனம் குறித்து மோகன்குமாரை கையில் எடுத்து ஒரு காணொலியை பதிவு பண்ணியிருக்காப்ல. யாரா இந்த மோகன்குமார்னு பார்த்தா கடந்த 2004 இருந்து சொல்லப்போனா 2001 இருந்தே தமிழ்நாடு முழுக்க பல்வேறு சீட்டிங் கேஸ்ல மாட்டிய பிரபல சீட்டிங் சாம்பியன் இந்த மோகன்குமார். அதாவது இவருடைய எந்த மாதிரி சீட்டிங் அப்படின்னா, நவீன சீட்டிங், நுட்பமான சீட்டிங், கடன் கொடுத்து சீட்டிங். கிட்டத்தட்ட சினிமாவில் ரியல் எஸ்டேட் அதிபர்களுக்கு, பல்வேறு தொழிலதிபர்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய பெரிய பினான்சியர் இந்த மோகன்குமார். மோகன்குமார்னா சினிமா வட்டாரத்தை தெரியாத ஆட்களே கிடையாது. பிகே பினான்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை சூளைமேட்டில் வச்சிருக்காப்ல. கூகுளில் போய் தேடினாலே மோகன்குமார் பினான்சியர் வழக்கு, இல்லை மோகன் பினான்சியர் கைது, மோகன்குமார் பினான்சியர் சீட்டிங் கேஸ்ன்னு போட்டிங்கன்னா எக்கச்சக்க வழக்கு வரும். எங்கேயும் தேடலாம் வேண்டாம், நம்ம ஆள் வச்சுலாம் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மோகன்குமார் 2017 பாலசுப்ரமணியன் அப்படிங்கிற ஒரு குடோன் வச்சு வாடகைக்கு விடக்கூடிய ஒரு முதலாளி. அவர் இவர்கிட்ட ஒரு 1.5 கோடி ரூபாய் கடன் வாங்குறாப்புல. எந்த மாதிரியான சீட்டிங் பாருங்க. என்ன பண்றாப்புல, சவுக்கு சங்கர் யாருக்கு ஆதரவாக பேசுறாரோ அந்த மோகன்குமார் இந்த பாலசுப்ரமணியன் 1.5 கோடி ரூபாய் பணம் கொடுக்குறாரு. இவர் கிட்டத்தட்ட 1.5 கோடி கடனுக்கு மேலாக 5 கோடி ரூபாய் வரைக்கும் கட்டிடுறாரு. வட்டிலாம் அதிக வட்டி போட்டு 5 கோடி ரூபாய் கட்டிடுறாரு. 5 கோடி பத்தாது, எனக்கு இன்னும் 45 லட்சம் கொடுன்னு சொல்லி இவர் கேட்க அவர் நேராக போயிட்டு புகார் அளிக்கிறார். புகார் அளித்ததன் பேரில் மோகன்குமார் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்படுறார். இப்படி அநியாய வட்டி கொடுத்து